தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வெளிப்படுத்தல் 3:20 நான் வாசிக்கிறோம், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது லேசான காரியம். தீர்க்கதரிசி எலிசா ஒரு பள்ளிக்கூடம் நடத்தினார். அங்கு 50 மாணவர்கள் தங்கி படித்தனர். அந்த பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்று பெயர். அவர்கள் தங்கியிருந்த இடம் அவர்களுக்கு போதவில்லை. அதை விரிவாக்கம் பண்ண வேண்டும் என்று நினைத்தார். அப்பத்தை எலிசாவிடம் தெரிவித்த போது அங்கே எலிசாவும் அனுமதி கொடுத்தார். ஆனால் அவர் நோக்கி போங்கள் என்றார். அதற்கு அவர்கள் நீரும் எங்களுடன் வாரும் என்றார்கள். அவருடன் சென்றார். மரத்தை வெட்டினார்கள். மரம் வெட்டும்போது கோடாலி தண்ணீருக்குள் விழுந்தது. எலிசா ஒரு மரத்துண்டை எடுத்து தண்ணீரில் போட்டார். இரும்பு தண்ணீரில் மிதந்தது. இது ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு காரியம். இதில் புரிந்து கொள்ள வேண்டிய 3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் தெளிவுபடுத்துகிறார். முதலாவதாக, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, நீர் தயவு செய்து உமது அறிவுடைய வர வேண்டும் என்று அழைத்தார்கள் போல நம் இல்லத்தில் வசிக்கும் நாம் வேலை பார்க்கும் இடங்களில் ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும் என்றால் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும்போது நமக்கு ஆசீர்வாதங்கள் தானாக வரும். இரண்டாவதாக, அவர்கள் மரங்கள் வெட்டுவதற்கு போதுமான சாதனங்கள் இல்லை. அதனால் அவர்கள் கோடாலியை இரவலாக வாங்கினார்கள். அது தண்ணீரில் விழுந்ததும் அவன், ஐயோ, அது இரவலாய் வாங்கப்பட்டதே என்று கூறினான். ஆம், அது திரும்பி கொடுக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். நாம் ஒரு இரவலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொடுக்கிறோம். இந்த வாழ்க்கையை ஆண்ட சமூகத்தில் கொடுக்கப்பட வேண்டும். அந்த கொடுக்கப்பட்ட நாட்களை நாம் எப்படி கழிக்கிறோம்? வருடங்களையும் ஜபத்துடன் நாம் வேத வாசிப்புறம் கடிந்த பேச்சுக்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட வருடங்களை நாம் செலவழிக்கிறோமா? மூன்றாவதாக, தண்ணீரில் விழுந்த இரும்பு மூழ்கியது. எலிசா மரக்கொம்பை வெட்டி தண்ணீரில் போட்டார். மிதக்க வேண்டிய மரத்துண்டு கீழே தண்ணீருக்கு அடியில் போய்விட்டது. தண்ணீரின் அடியில் இருந்த இரும்பு மிதந்தது. விஞ்ஞான ரீதியில் பார்த்தால் முடியாத ஒன்று. ஆனால் தேவன் நம்மோடு இருந்தால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. நம்மோடு இருந்தால் அதிசயங்களை நம் வாழ்விலும் செய்வார். இதை கேட்டுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே கலங்கி போயிருக்கிறீர்களா? துயரமான வேலையிலையும் கஷ்டமான வேலையிலையும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை மாற்றுவது லேசான காரியம். இந்த காலை வேலை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாய் மாற்ற தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.